அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில கமலஹாசன், சிம்பு இணைந்து நடித்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். டெல்லியில் கேங்ஸ்டராக இருக்கும் ரங்கராய சக்திவேல், அதாவது கமலஹாசனுக்கும் போலீசுக்கும் நடக்கும் துப்பாக்கி சண்டையில் பேப்பர் போடும் ஒருவர் தவறுதலாக சுடப்பட்டு இறக்கிறார். இதனால் அவரது மகனான சிறுவன், அதாவது சிம்பு, ஆதரவின்றி நிற்கிறார். அவருடைய தங்கை சந்திராவும் காணாமல் போகிறார். பின்னர் தனது சொந்த மகன் போல் வளர்க்கிறார் கமலஹாசன். தனது அண்ணன் நாசரின் மகளின் தற்கொலைக்கு காரணமானவனை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு செல்கிறார் கமலஹாசன். ஜெயிலில் இருந்து வெளியான பிறகு தன்னை விட மற்றவர்கள் சிம்புவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கமலஹாசனுக்கு நெருடுகிறது. தன் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலுக்கு கூட சிம்பு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார். இந்த தகவல் தெரிந்ததும் சிம்பு வேதனை கொள்கிறார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சிம்புவை கமலஹாசனுக்கு எதிராக கூட்டாளிகள் திசை திருப்புகிறார்கள். இதனால் கமலஹாசனை கொலை செய்து அவரது இடத்தை தட்டி பறிக்க சிம்பு ஆயத்தமாகிறார். அதற்கான சதி திட்டம் தீட்டுகிறார். சிம்புவின் சதி திட்டம் பலித்ததா, கமலஹாசனுக்கு என்ன ஆனது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது. மிகப்பெரிய தாதா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் கமலஹாசன். வயது தெரியாத அளவுக்கு தனது தோற்றத்தின் மூலம் கவர்கிறார். இந்த வயதிலும் ஆக்ஷன் காட்சிகளில் அதிரடி காட்டி இருக்கிறார். முதல் காட்சியிலேயே என் பெயர் ரங்கராய சக்திவேல் என மிரட்டலாக அவர் சொல்லும் வசனம் தொடங்கி படம் முழுவதும் சக்திவேலாகவே தெரிகிறார். இளமையான தோற்றத்தில் வரும்போது நாயகன் படத்தை நினைவு கூறுகிறார். அவரது மனைவியாக அபிராமி, காதலியாக திரிஷா என காதல் மன்னனாகவும் கலக்கி இருக்கிறார். சண்டை காட்சிகளில் பொறி பறக்கிறது. கமலுக்கு அடுத்தபடியாக சிம்பு படம் முழுவதும் மாஸ்காட்டும் நடிப்பை வழங்கி இருக்கிறார். வில்லன்களுடன் மோதும் காட்சியில் ஆக்ஷன் ஹீரோவாகவும், கமல் அபிராமியுடன் இருக்கும் போது சென்டிமெண்ட் கதாநாயகனாகவும் கலக்கி இருக்கிறார். கமலுடன் அவர் வரும் காட்சிகள் அத்தனையும் ரசிக்கும்படியாக இருக்கின்றன. கமலஹாசனை தீர்த்து கட்ட திட்டம் போடும்போது வில்லத்தனத்தால் பயமுறுத்துகிறார். திரிஷாவுக்கு இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர். கமலுடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகளில் ரசிக்க வைக்கிறார். கமலின் மனைவியாக வரும் அபிராமி ஆர்ப்பாட்டமில்லாத நடிப்பால் மனதில் பதிகிறார். இரண்டாம் பாதியில் கலங்கடிக்கும் நடிப்பால் கைதட்டல் பெறுகிறார் அபிராமி. கமலின் அண்ணனாக வரும் நாசர், சோஜு ஜார்ஜ், பகவதி பெருமாள், அர்ஜுன் ஆகியோர் சண்டை காட்சிகளில் பட்டையை கிளப்பி இருக்கிறார்கள். மற்றொரு வில்லனாக நடித்திருக்கின்ற பாலிவுட் நடிகர் மகேஷ் மஞ்சுரேக்கர் தனது அனுபவ நடிப்பால் கவர்கிறார். போலீஸ் அதிகாரியாக வரும் அசோக் செல்வனுக்கு காட்சிகள் குறைவு என்றாலும் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அவரின் மனைவியாக வரும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் நல்ல கேரக்டர். கிளைமாக்ஸ் காட்சியில் கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்ற சென்டிமெண்டான நடிப்பை வழங்கியிருக்கிறார். இவர்களுடன் சின்னி ஜெயன், சேத்தன், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, வையாபுரி, வடிவுகரசி என பலர் நடித்திருக்கிறார்கள். நல்ல திரைப்படத்திற்கு கதை திரைக்கதையை தாண்டி கூடுதலாக மகுடம் சேர்க்கிறது இசை. அதை நிறைவாகவே செய்திருக்கிறார் இசையமைப்பாளர் AR ரகுமான். சுகர் பேபி, சிங்குச்சா சிங்குச்சா பாடல்கள் ஆட்டம் போட வைக்கின்றன. அஞ்சு வண்ண பூவே பாடல் மனதை தொடுகிறது. என்ன வேணும் உனக்கு, விண்வெளி நாயகன் பாடலும் மனதை கொள்ளையடிக்கின்றன. பின்னணி இசையிலும் மிரட்டி இருக்கிறார். தில்லி, நேபாளம், கோவா, திருச்செந்தூர் என பல்வேறு இடங்களில் படம் பயணித்திருக்கிறது. அந்த அழகான காட்சிகள் ரவி கே சந்திரன் அழகாக பதிவு செய்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் மிரட்டலான ஒளிப்பதிவை வழங்கியிருக்கிறார். கார் சேசிங் காட்சிகள் பிரமிக்க வைக்கிறது. கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இருவரும் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இணைந்திருக்கிற படம் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றன. கமல், சிம்பு இருவரையும் வைத்து மாஸ் படத்தை கொடுத்திருக்கிறார் மணிரத்னம். படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாக அமைந்திருக்கின்றன. இரண்டாம் பாதியில் கொஞ்சம் தளர்வு என்றாலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்கிற எதிர்பார்ப்போடு படம் செல்கிறது. இருப்பினும் சுவாரஸ்யத்தை இன்னும் கூட்டி காட்சிகளில் அழுத்தம் கொடுத்திருந்தால் இன்னும் ரசித்திருக்கலாம்.